எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கன்ல ரோல் பண்ற மாதிரியே கொடுத்துருக்கேன். சூப்பரா இருக்கு. 3ல வச்சிருக்கேன். நான் ஸ்க்ரூ வந்து இப்போ லூஸ் பண்றேன். வாவ், ஸ்மூத்தா வருதுங்க. செம்ம ஸ்மூத்தா வந்துருச்சு. ஆஹா, எவ்வளோ அழகா வந்துச்சு தெரியுமா? நான் அசால்ட்டா வந்துச்சு. இப்போ அப்படியே வந்து இதே ஸ்க்ரூவை டைட் பண்றேன். நான் ஒன்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா இதுல கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தா அந்த அளவுக்கு தெரியல, என்னவோ ஒரிஜினலாக மெக்கானிக் பிராண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. இதை வச்சு நீங்க ட்ரில்லே பண்ண முடியும். நாங்கள் ஆல்ரெடி ட்ரில் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. அது அலுமினியத்தில் தான் நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தொழில்நுட்பத்தையே திருப்பின 4 விதமான எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 4மே வேறு வேறு பிராண்டு. ஒரு பிராண்ட்லேயும் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த 4த்தில் எது பெஸ்ட்டுங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக தனித்தனியாக பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லியூலான். இது ஒரு சைனீஸ் கம்பெனி. இந்த பேரை பார்த்தாலே தெரியும். பட் இருந்தாலும் இவனையே ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா, இவன் கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாக வந்து லேட்டஸ்ட்டாக வந்தவன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி பேக்கிங் கேஸ் வந்து சும்மா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபுல் மெட்டலு அலாயில் பண்ணியிருக்கானுங்க. பேக்கு ஃப்ரண்ட்டும் மட்டும் எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்டிக் பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இதை பேக்கெட்டில் நீங்கள் ஈஸியாக எங்கே வேணால் கொண்டு போகலாம். கேப்பும் சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இதே மாதிரி நிறைய பிராண்ட் நிறைய நேமில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இது சைனாவில் ஒரே ஆள்கிட்ட பல்காக வாங்கி நிறைய பேர் நிறைய நேம் போட்டு விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது கேப்பை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது ஒரு மேக்னெட்டிக் லாக் கேப்பு. இதுக்குள்ளே ஒரு மேக்னெட் ரிங் இருக்கும். உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும். இந்த உள்ளே இருக்க ரிங்கு மூலயமா தான் வந்து மேக்னெட் லாக் இங்கே ஆகுது. இந்த மேக்னெட் லாக் எங்கே வருதுன்னா, இங்கே ஒரு மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிளியரா. இந்த மேக்னெட்டோட இது கரெக்டாக கனெக்ட் ஆகுது. அதனால பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதையுமே வந்து மேக்னெட் லாக் தான் பண்ணியிருக்காங்க. இப்படி மொத்தமாக எடுக்கலாம். இதுக்குள்ளேயும் சேம் அதே மாதிரி வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் டீப்பாக இருக்கும். கொஞ்சம் உள்ள காட்டுறது கஷ்டம் தான். மேபி ஃபோக்கஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் தனியாக எடுத்துட்டோம்னா இவர் தான் ப்ராடக்ட். இவரையும் மேக்னெட் லாக் தான் பண்ணியிருப்பாங்க. இது செமையாக இருக்கு இல்லையா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னன்னா, ஸ்க்ரூ டிரைவர் வந்து சென்டர் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி டவுன் பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழாது. பட் நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸாக பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் விழலை. நான் விழுன்னு நினச்சேன். எடுக்கலாம். ஏன்னா இந்த ஆங்கிளில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கையில் பிடிக்கிறது சின்னதாக இருக்குது. பட் இதே டவுன் சைடு வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் வந்துருச்சு. இதான் எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர். சும்மா தாறுமாறாக இருக்குது. ஃபினிஷிங் அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எப்படி சொல்றது, ஒரு நல்ல ப்ராடக்ட் மாதிரி இருக்கு. பிரீமியமான ப்ராடக்டோடைய குவாலிட்டி இருக்கு. சரி, இப்போ இதை இங்க ஓரமா வச்சிடலாம். அதுக்கப்புறம் முக்கியமானதே எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர்ஸ்ல இந்த மாதிரி T1 T2 இந்த மாதிரி மெட்டல்ஸ் தான். இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர்ஸை வந்து ஸ்க்ரூஸை கழட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரூ டிரைவர்ஸ்ல ரொம்ப முக்கியமான பார்ட் இதுன்னே சொல்லலாம். இதுல இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 60 கொடுத்துருக்காங்க. அதை நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, எல்லாமே மேக்னெட் லாக் தான். இதில் ஃபுல்லாவே மேக்னெட்டை வச்சு சூப்பரா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கன்ல ரோல் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. இந்த சவுண்டே நல்லா இருக்கு பாருங்களேன். தாறுமாறா இருக்குல்ல? சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக பட்டுச்சு. ஏன்னா இப்படி ஈஸியாக எடுக்க முடியல. இது ஒரு மேக்னெட் லாக்ல இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கி தான் எடுக்கணும். அப்போ இப்படி தூக்கிட்டு அப்புறம் இப்படி எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஃபுல் எல்லாமே மேக்னெட் லாக்ல தான் இருக்கும். நான் கிட்ட காட்டுறேன் பாருங்க. எல்லா இடத்துலையும் மேக்னெட்டோடைய ரிங்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஃபுல்லாக மேக்னெட் வச்சு பண்ணிட்டாங்க. பட் போர்ட்டபிளா ஒரு இடத்துக்கு இது எடுத்துட்டு போறதுக்கு தாராளமாக சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த ஸ்க்ரூ டிரைவரோட டிப்போட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. சில பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி நம்ம லைட்டாக முறுக்குனாலே இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து அப்படியே இதுல இருக்கிற மெட்டல் வந்து தேய ஆரம்பிச்சிடும். இதுல அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகல. பார்க்க இப்போதைக்கு குவாலிட்டியா இருக்கு. பாப்போம், இப்பதான் வந்திருக்கு. இதை பை பண்ணியே ஒரு 2 மந்த் தான் இருக்கும். இன்கேஸ் லைஃப் டைம் நல்லா யூஸ் ஆச்சுன்னா இதோட ஃபியூச்சர் அப்டேட்டையும் உங்ககிட்ட நான் சொல்றேன். இப்போ எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவரை பார்த்துடலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவரில் பார்த்தீங்கன்னா சின்ன மானிட்டர் ஒன்று இருக்கும். இந்த மானிட்டர் எதுக்காக இருக்குன்னா, இதோடைய ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், அப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் ஸ்க்ரூ பண்றோமா இல்லை பேக் சைடில் ஸ்க்ரூவை ரிலீஸ் பண்றோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆக்சுவலாக வந்து இது சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்க்ரூவை டைட் பண்றீங்களா இல்லை லூஸ் பண்றீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. இந்த மானிட்டர் நல்லாவே இருக்கு. இதுல ஒரு LED ஃபிளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. நான் அது வந்து எப்படின்னா, தனியா எந்த பட்டனும் கொடுக்கல அதை எரிய வைக்கிறதுக்கு. ஃப்ரண்ட் சைடில் இல்லை பேக் சைடில் வந்து ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போலாம் லைட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அது ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. இது மூலிமா பேட்டரி பவர் சேவிங் எல்லாமே நல்லா இருக்கும். பேட்டரி பேக்கப்பும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி மானிட்டர் கொடுத்துட்டு பேட்டரி பேக்கப்பும் கொடுத்துருக்குது நல்லாவே இருக்குது. ப்ளஸ் C டைப் சார்ஜிங் டைப் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பயங்கரமாக இருக்குது. சரி, மல்டிபிளாக நீங்கள் வந்து எங்கே எடுத்துகிட்டு போனாலுமே இப்போ C டைப் வந்துருச்சு. அதனால வந்து எந்த சார்ஜிங்கில் வேணாலும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த சார்ஜிங் மீன்ஸ் எப்படிப்பட்ட வாட்ஸ், எவ்வளோ வாட்ஸ் சார்ஜர் இருந்தாலும் இதில் கனெக்ட் பண்ணிங்கனாலும் சார்ஜிங் ஆகும். பெரிய விஷயமே இந்த மானிட்டர் தான். இந்த மானிட்டர் நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன்.
ஸ்பீட் லெவலில் சேஞ்ச் பண்ணும்போது இதில் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக காட்டுறேன், தெரிஞ்சிடும். இப்போ 0ல் இருக்குது. இப்போ 1 2 3 அவ்வளோதான். மறுபடியும் ரீசெட் ஆகி 0க்கு வந்துடும். 0ல் வந்துச்சுன்னா ஆஃப்னு அர்த்தம். இப்போ நம்ம இதுவே 1ல் வச்சுட்டு ரன் பண்ணால் கொஞ்சம் ஸ்லோவாக ரன் ஆகும், பட் டார்க் லைட்டாக இருக்கும், ரொம்ப அந்தளவுக்கு ஹெவியாக இருக்காது. இப்போ 2ல் வச்சு ரன் பண்ணோன்னா ஓரளவுக்கு ஹெவியாக இருக்கும். 3 வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது கிரியேஷன் ஸ்பேஸ். இந்த டப்பா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதை நான் பை பண்ணி 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் தாறுமாறாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க கொடுக்குற டிப்போடைய கவுண்ட் வந்து 24 தான் இருக்கும். இதில் 64 வேரியண்ட் ஒன்று இருக்குது, பட் நான் வாங்கினது வந்து 24 வேரியண்ட் தான். இதோட சார்ஜிங் பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக நிற்குங்க. ஏன்னா ஒன்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இதில் டிஸ்பிளேலாம் கொடுக்கல, பட் சார்ஜ் போட்டிங்கன்னா இண்டிகேஷன் ஆகும், சார்ஜிங் ஏறுறதுக்கான இண்டிகேஷன் சொல்லுவாங்க. இதில் ஏறுற மாதிரிலாம் காட்டாது, ஒரே ஒரு ப்ளூ லைட் மட்டும் தான் எரியும் ஃபுல் ஆகிடுச்சுன்னா. இல்லை சார்ஜ் நார்மலாக ப்ளக் பண்ணிங்கன்னா ஒரு ஆரஞ்சு லைட் ஒன்று எரியும். இது மட்டும் தான் இதில் இருக்க இதுவே. பெருசாக பட்டனுமே எதுவுமே கொடுக்கல, வெறும் வந்து ஸ்க்ரூ லூஸ் பண்ணுறது டைட் பண்ணுறதுக்கான பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் ஃப்ரண்ட்டில் வந்து லைட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும், இதுலேயும் எந்த பெரிய வித்தியாசமும் இருக்காது. நான் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே இதை எந்த அளவுக்கு ஸ்க்ரூ வந்து கழட்ட முடியுது, ஓப்பன் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் காட்ட போகிறேன், அதையுமே நான் காட்டுறேன். இந்த கிரியேஷன் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிப் எல்லாமே குவாலிட்டியாகவே இருக்குது. இத்தனை வருஷம் ஆகியும், கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகி இதில் இருக்க எல்லா டிப்புமே நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஆல்மோஸ்ட். இது வரைக்கும் ஒன்று கூட வந்து தேஞ்சு போனதாகவே இல்லை. ஒரு டிப்பை எக்ஸாம்பிளுக்கு நான் கிட்ட காட்டுறேன், எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு டிப்பை ஆல்ரெடி நான் மிஸ் பண்ணிட்டேன் வேறு. ஒரே ஒரு டிப்பு மட்டும் பெண்ட் ஆகிடுச்சு. அது ஆக்சுவலாக என்னென்னா வந்து நான் ரொம்ப பெரிய விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஒரே ஒரு டிப்பு மட்டும் தான் பெண்ட் ஆனது, மற்றபடி எல்லா டிப்புமே அப்படியே வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக புதுசாக அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே டிப்பை நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிற எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் அப்படிங்கிற பிராண்டு. நிறைய இந்த மொபைல் ஃபீல்டு, லேப்டாப் சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இந்த மெக்கானிக் பிராண்டை பற்றி தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இவன் வந்து இவ்வளோ கேவலமாக கொடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலாங்க. இருக்கிறதே ஒஸ்ட்டு ஸ்க்ரூ டிரைவர் லிஸ்ட்டில் என்கிட்ட இருக்கிறது இந்த மெக்கானிக் பிராண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஒருவேளை இது காப்பியான என்னன்னு கூட தெரியல எனக்கு. பட் ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தா அந்தளவுக்கு தெரியல, என்னவோ ஒரிஜினலாக மெக்கானிக் பிராண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த டப்பா ஓப்பன் பண்ணுறது கேவலமாக இருக்குது, இந்த டப்பாவும் செம கேவலமாக இருக்குது. இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒன்றுத்துக்கும் பெருசாக யூஸ் இல்லை. ஒரே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜிங் தான். இதில் வந்து 24 டிப்பு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கொஞ்சம் லாங் டிப்பு தான், எதுவுமே ஷார்ட் டிப்பாக இருக்காது. மொபைல் அது மட்டும் இல்லாமல் PS4 இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லாங் டிப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக மொபைல் யூஸ் பண்ண முடியாது, PS4 அதர் கேஜெட்ஸ்லாம் லாங் டிப் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மட்டும்தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் மட்டும் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதோட குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவு நல்லாவே இல்லை. இந்த டிப்புமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் சரியா இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த டிப்பை நீங்கள் வந்து தொட்டாலே எப்படி இருக்குன்னா ஒரு குட்டான மெட்டீரியல்ல பண்ண மாதிரி ஃபீல் இல்லை. ஸோ இது ஒரு பெரிய மைனஸ் தான் இருக்கு. அதுக்கடுத்து இதில் இருக்க பட்டன்ஸ், இதுலயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்ஸ்க்கான பட்டன்ஸ் இருக்கு. 3 பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்து நான் கூட என்ன நினைச்சேன்னா 2 வந்து ஒன்று டைட் பண்ணுறதுக்கு ஒன்று லூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைச்சேன். இதில் அப்படி கொடுக்கவே இல்லை. இதில் இந்த ஆன் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ஒரே பட்டன் தான் வந்து ஃப்ரண்ட்டாகவும் வேலை செய்யும், பேக்காகவும் வேலை செய்யும். எப்படின்னா இங்கே இன்னொரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, இதை அமுக்குனீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து ஒரு மாட்டி மாறிடும். இதுக்கான எந்த இண்டிகேஷனுமே இங்கே இருக்காது, நம்மளா கெஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் சுற்றுது, இப்போ அவங்கன்னா பேக்கில் சுற்றும், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா சிங்கிள் லைட் எரியும், ஒரு சின்ன டாட் பார்த்தீங்கன்னா. இதோடைய மேக்ஸிமம் எண்ணமே பார்த்தீங்கன்னா 0.25 nm தான், ரொம்ப கம்மி. இதுக்கு முன்னாடி காமிச்ச கிரியேஷன் ஸ்பேஸும் 0.25 nm தான். ஆனால் ஃபஸ்ட்டு காமிச்ச லூலியான் மட்டும்தான் 0.35 nm. அது ஆக்சுவலாக வந்து நல்லாவே இருந்துச்சு குவாலிட்டியுமே. இது அந்த அளவுக்கு குவாலிட்டிலாம் இல்லை. லுக் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்லி இந்த டிசைன் நல்லா இருந்துச்சு, ஆனால் லைட் கொடுக்கல. ஸோ மெயினாக இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவரில் வந்து லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். மொபைல் சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கவங்க இல்லை லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு ஸ்க்ரூவை கழட்டும் போது அதை ஆக்சுவலாக அக்யூரேட்டாக பார்க்குறதுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். அந்த மாதிரி இவங்க எதையுமே யோசித்து வைக்கல. ஏதோ பில் பண்ணணும், இவங்க ஒரு யூனிக் டிசைன் கொடுக்கணும்னு அது கொடுத்துறாங்க. சுத்தமாக இது எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் ஃப்ரண்ட்டில் வந்து
கொடன்னு ஆடுது. ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே இந்த ஷேக்கிங் இருக்குது. இதில் ரொம்ப மோசமாகவே இருக்குது. அது உங்களுக்கு இருங்க க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த மைனஸ் டிப்பை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு லொடன்னு ஆடுதுன்றது தெரியும். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஆடும். எல்லா ஸ்க்ரூ ட்ரைவரையுமே நான் கம்பைன் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு ஆடுது, எந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்குன்றதையும். இதில் எந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்குன்னா ஓகே பரவாயில்லன்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆனாலுமே இந்த அளவுக்கு தான் நாய்ஸ் வருது, லோ ஸ்பீட்லேயும் இதே நாய்ஸ் தான் வருது. ஸோ சேம் லெவலில் தான் இருக்குது. இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. எக்ஸ்ட்ராவாக சார்ஜிங் போடும்போது இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு டாட் கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு லைட் எரியும், அவ்வளோதான். எவ்வளோ ஃபுல்லாச்சா அப்படிங்கிறதெல்லாம் கலர் சேஞ்சஸ்லாம் எதுவுமே ஆகாது. பேட்ரி பேக்கப் ரொம்ப புவர். 1 வாரம் தான் தாங்கும். 1 வாரத்தில் நீங்கள் அகைன் வந்து சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ப்ரைஸ் ஆஃப் காஸ்ட்டுக்கு வந்து ஒர்த்தே இல்லை. ஸோ அடுத்த ஸ்க்ரூ ட்ரைவர் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிற ஸ்க்ரூ ட்ரைவர் தான் இவங்க எல்லாருக்குமே தலைன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து லுக்கை பார்த்தாலே தெரியும், பேரை கேட்டாலே சும்மா அதிர்து இல்லை அந்த மாதிரி இருக்கும். போஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் என்னென்னா இதோட சைஸ் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. இந்த சைஸும் கொஞ்சம் வியர்டாக இருக்கும். இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த போஷ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து சின்ன சின்ன கேஜெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து ரெடி பண்ணல. எல்லாமே பெரிய லெவல் கேஜெட்ஸ்க்கு தான். இதை வச்சு நீங்கள் ட்ரில்லே பண்ண முடியும். நாங்கள் ஆல்ரெடி ட்ரில் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குது. அது அலுமினியத்தில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ தாறுமாறாக அதை ட்ரில் பண்ண முடியும். இது கூட கொடுத்துருக்க டிப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே மொட்டைத்தனமானது தான். இதில் எதையுமே வந்து கொஞ்சம் சிம்பிள்னே சொல்ல முடியாது. எல்லாமே ரொம்ப மொட்டைத்தனமாக பயங்கரமாக தான் இருக்கும். எல்லாம் சின்ன சின்ன சைஸாக தான் இருக்குது. ஆனால் பெரிய லெவலில் எதுவுமே கொடுக்கல. ஏன் பெரிய லெவலில் கொடுக்கலன்னா இதுக்கு ஒரு பெரிய டிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணி இதுக்கு மேலே அந்த சின்ன டிப் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஒரு டிப்புமே எடுக்கிறதுமே பார்த்திங்கன்னா பயங்கரமான மேக்னெட்டிக் பவர் கொடுத்துருக்காங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இதை லாக் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு போர்ஷனை கொஞ்சம் நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணணும். அப்படியே அப் பண்ணி இழுத்திங்கன்னா உள்ளே இப்படி சொருக முடியும். அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதில் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா டைட் பண்ணுறது இருக்கும். இது எடுத்திங்கன்னா லாஸ்ட்டில் போனீங்கன்னா பேக் பண்ணிங்கன்னா லூஸ் பண்ணுறது இருக்கும். இதில் முக்கியமான விஷயமே ஸ்பீட் லிமிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம டைட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து நார்மலாக சின்ன பசங்களாம் வந்து திருப்பி வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பாயிண்ட்டுமே செம டைட்டாக இருக்கும். இதை மேக்ஸிமம் நீங்கள் வச்சுட்டு இதை வந்து ரன் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் என்னன்னு தெரியும். தாறுமாறாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே இதை பயமாக இருக்கும். இதை வச்சு தான் ட்ரில் பண்ண முடியும். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இதை பிடிக்கலாவும் முடியாது. பிகாஸ் இதோட எண்ணம் வந்து பயங்கரமான எண்ணம், கிட்டத்தட்ட 5 nm கிட்ட இருக்கும். அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இதை ஸ்டாப்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்பீட் லிமிட்டை அதே மாதிரி தான் கம்மி பண்ணிக்கணும். எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏன்னா இது நார்மலாக இருக்கிற மொபைலுக்கோ லேப்டாப்போ யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிம்பிள் கேஜெட்ஸ்க்காக கிடையாது, ஹெவி லோட் கேஜெட்ஸ்க்காக யூஸ் பண்ணுது. மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த லுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயும் டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் தான் இருக்குது. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னா டைப் சின்றது வந்து இப்போ பயங்கரமாக எல்லாத்துக்குமே டைப் சி கொடுத்ததுனால நம்ம எல்லா கேஜெட்ஸுக்குமே தாராளமாக டைப் சி போட்டு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் பேக்கப் பற்றி சொல்லணும்னா தாறுமாறுங்க. இதில் நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் 2-3 மாதத்துக்கு நிற்குதுங்க. இந்த மாடு மாதிரி இருக்கிறதுனால உள்ள பயங்கரமான பேட்டரி பெரிய லெவலில் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட டீட்டெயில் கூட இங்கே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எம்ஏஹெச்னு. ஆக்சுவலாக வந்து பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.6 வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. பேட்டரியோட எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 250லேருந்து 350 எம்ஏஹெச் அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு தான் இதோடைய எலக்ட்ரிக் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் பார்த்தது. ஸோ இந்த பிராண்ட்ஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நான் வந்து ரிவ்யூ பண்ணேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்க்ரூ ட்ரைவரையும் ஆக்சுவலாக அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன லேப்டாப்பில் ஸ்க்ரூவை கழட்டி மாட்டி காட்டுறவங்களுக்கு அதுலேயே உங்களுக்கான டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சிடும். இப்போ அதை பார்க்கலாம் வாங்க. ரியல் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எதை யூஸ் பண்ண போகிறோன்னா லியூ லியான். இதை கொஞ்சம் ஆயில் நுழையிற மாதிரி வச்சுருக்கலாம். என் ஆயில் தான் நுழையிலன்னு நினைக்கிறேன், சைனாக்காரன் பேர். சரி ஓகே, எடுத்த உடனே என்ன ஸ்பீடாக வச்சுக்கலாமா? பாருங்க, எடுத்த உடனே 3ல் வச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்குது முக்கியமாக சொல்ல மறந்துடுறது. இதில் பேட்டரியோட இண்டிகேஷனுமே இருக்குது. ஸோ பேட்டரி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷனுமே இருக்குது.
3ல வச்சுருக்கேன். நான் ஸ்க்ரூவை வந்து இப்போ லூஸ் பண்ணுறேன். வாவ், ஸ்மூத்தாக வருதுங்க, செம்ம ஸ்மூத்தாக வந்துருச்சு. ஆஹா, எவ்வளோ அழகாக வந்துச்சு தெரியுமா? இங்கே அசால்ட்டாக வந்துச்சு. இப்போ அப்படியே வந்து இதே ஸ்க்ரூவை டைட் பண்ணுறேன். வாவ், செம்ம ஸ்மூத்துங்க, ஷேக்கிங்கே இல்லாமல் வருது. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஏன் ஷேக்கிங்கே இல்லாமல் வருதுன்னு சொல்கிறேன். அங்கே ஒருத்தர் இருக்கான், ஆக்சுவலாக வந்து நான் தான் பெரிய கம்பெனி அப்படின்ட்டு, இந்த மெக்கானிக்னு. அவனுக்கு வந்து இதை பார்த்து கற்றுக்கணும் தயவு செஞ்சு. இவனும் சைனாக்காரன் தான், அவனும் சைனாக்காரன் தான். அவனை வச்சு எடுக்கும்போது காட்டுறேன் ப்ராக்டிக்கலாக காட்டும் போது க்ளீனாக தெரியும் அவன் எப்படி இருக்கான்ட்டு. சூப்பராக இருக்கா, தாறுமாறாக இருக்குது. ஸோ இதோட ஸ்பீட் லிமிட்டை கம்மி பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணலாமா? ஓகே, 1ல் வச்சு ஒரு வாட்டி எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓப்பன் பண்ண முடியுதான்ட்டு. 1ல் வச்சாலும் ஓப்பன் ஆகுதுங்க, ஸ்பீடு கம்மி பண்ணாலுமே ஓப்பன் ஆகுது, டைட் ஆகுது. ஆனால் கொஞ்சம் டைம், ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இப்போ 2ல் வச்சுருக்கேன். ஒன்னுக்கும் 2க்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய வித்தியாசம் இருந்த மாதிரி தெரியல. பட் 3ல் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்காகவே ஃபுல்லாக உட்காந்து கழட்டி விளையாடலாம் போல, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு என்னவா தோணுதுன்னா, இதோட நாய்ஸ் வந்து ரொம்ப சத்தமாக இருக்குது கழட்டும் போது. ஸ்க்ரூவை கழட்டும் போது வீன்ட்டு. ஏன்னா அதில் கியர் மெக்கானிசம் வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ கியர் மெக்கானிசம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நிறைய கியர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கிரியேஷன் ஸ்பேஸ் வேறு பார்க்கலாம். பல வருஷமாக என்கிட்ட ஓடிட்டு இருக்காங்க. P5 தான் இதுக்கு செட் ஆகும், இந்த மேக்கோடைய ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுறதுக்கு. இருக்குது, P5 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவுமே இருக்காது, ஒரே ஸ்பீடு தான், 0.25 nm தான். ஸோ அதனால் டேரெக்டாகவே வச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், ஃபுல் ஸ்பீடு, சும்மா டக்குன்னு இறங்குது, டக்குன்னு ஏறுது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த வைப்ரேஷனுமே இல்லைங்க, ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. 4 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குன்னா சும்மா யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்குன்ட்டு. தாறுமாறாக இருக்குது. இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்க ஒரே பிராண்ட் தான். ஏன்னா ட்ரஸ்டபுளாக கிரியேஷன் ஸ்பேஸை வந்து நான் சொல்லுவேன். இவ்வளோ வருஷம் ஆகியும் குவாலிட்டியாக பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. என்ன ஒரே ஒரு மன வருத்தமாக இருக்குன்னா, இதில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. மேபி இது அந்த டைமில் வந்ததுனால ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். இப்போ நியூவாக வந்திருக்க கிரியேஷன் ஸ்பேஸில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸில் இதுவுமே சூப்பராக இருக்குது. அடுத்து வாங்க, மெக்கானிக். பேர் தான் மெக்கானிக்கு, எந்த வேலையும் கிடையாது இவருக்கு. சேம் P5 தான். P5 எங்கே இருக்குன்னு தெரிறது ரொம்ப கஷ்டம் போலையே. இவனுக்கு சிம்பிளை கொடுத்து வச்சிட்டாங்க, மேபி இதுவாக தான் இருக்கும். S2 மெக்கானிக் பிராண்டில் பார்த்தீங்கன்னா S2 வந்து செட் ஆகுது, P5 இல்லை, S2. ஸோ நான் சொன்ன மாதிரி தான். இப்போ பாருங்கள், இதில் ஒரே பட்டன் தான் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு பட்டனை வச்சு தான் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ஒர்க் ஆகும். இப்போது இதை பேக்கில் இருக்குது, இதை இப்போ நான் கழட்டினேன், ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். இல்லை இதை நம்ம கண்ணில் கிட்ட பார்க்கணும், இது ஓடும்போது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. உங்களுக்கு கிட்ட காட்டும் போது தெரியுதா இது லொடலொடன்னு ஆடுதுன்றது? இப்போ நான் ஸ்க்ரூவை கழட்டும் போது அப்படி தான் ஆடிச்சிங்க, கிளு 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 கிளுக்குன்னு ஆடுது. இப்போ டைட் பண்ணோன்னா இந்த சென்டர் பட்டனை வந்து ஒரு வாட்டி அமுக்கிட்டோன்னா பொசிஷன் மாறி இருக்கும். இப்போ டைட் மோடுக்கு போயிட்டுருக்கோம், டைட் மோடுக்கு போயிடுச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் இருக்குது, பட் அந்த கொஞ்சம் ஒரு வைப்ரேஷனோடையே வந்து உள்ளே போகுது, வெளில வருது. அது வந்து வைப்ரேஷன் கூட சொல்ல முடியாது. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து சரியில்லை ஆக்சுவலாக. இந்த கியர் மெக்கானிசத்தில் இந்த இடத்துல கொடுத்துருக்க இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. என்ன இருக்குதுன்னு எனக்கு ஐடென்டிக்கலாக தெரியல, பட் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இதில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ லோ ஸ்பீடில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். லோ ஸ்பீடில் இது ஓப்பனே ஆகலைங்க, தண்ட கருமும். என்ன பண்ணாலும் ஓப்பன் ஆகலைங்க லோ ஸ்பீடில். அதாவது ஸ்பீடு 1 வச்சுருக்கேன், இங்கே பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? ஸ்பீட் லெவல் வந்து 1ல் இருக்குது.
கழுத்துனா சுத்தமாக ஓப்பன் ஆகலைங்க. கிர் அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. ஏன்னா உள்ளே வந்து மோட்ரு ஓடுது, பட் அதனால் ஓப்பன் பண்ண முடியலைங்க. தண்டங்க இது. 0.5 nm கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன் லோ ஸ்பீடில். சரி, செகண்ட் ஸ்பீடு வச்சுருக்கேன். இப்போ நான் செகண்ட் ஸ்பீடில் இது எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இப்போ தான் ஓப்பன் மூடா. ஓகே, செகண்டில் வச்சா ஓப்பன் பண்ண முடியுதுங்க. இருங்க, டைட் பண்ண முடியுதா பார்ப்போம். செகண்டில் டைட்டும் பண்ண முடியுது, ஓப்பனும் பண்ண முடியுது. தேர்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இதோடைய பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ தான். ரியல் டைமில் இவர் கொஞ்சம் பெட்டர்னு சொல்ல முடியாது. ஓகே, அந்த எலக்ட்ரிக் ஸ்க்ரூ ட்ரைவரில் இது ஒரு பிராண்ட், அவ்வளோதான் பார்க்க முடியுமே தவிர, பட் இது கூட இருக்க எல்லாத்தையோட சேர்த்தனா இது வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. இப்போ கடைசியாக பார்க்க போகிறது தலைவர் தான். ஆனால் தலைவரை வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இவருக்கு போடுற இந்த ஃப்ரண்ட்டில் வர பார்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஹெட்டு, இந்த சைஸ்க்கு இது கிடையவே கிடையாது. இதை விட பெருசாக இருக்கும். அதனால் 3D பிரிண்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் ஒன்று போட்டு அதை ப்ளக் பண்ணி நம்மளுடைய இந்த நார்மலாக இருக்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். அதர் பிராண்டில் இருக்க எதையா ஒன்றுத்தை வந்து எடுத்து போட்டு இதை யூஸ் பண்ணலாம். நான் இப்போ எதுலேருந்து யூஸ் பண்ண போகிறேன்னா, கிரியேஷன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, கிரியேஷன் ஸ்பேஸில் இருக்க அந்த டிப்பையே எடுத்து இதில் நான் போடுறேன். இப்படி மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் டிப்பை யூஸ் பண்ண முடியும். அப்படி போட்டாலே டிப்பு ரொம்ப உள்ளே போயிடுது. நீங்கள் பாருங்கள், இப்போ இவ்வளோ தான் இருக்குது, ஹைட்டே இல்லை டிப்போட சைஸு. ஏன்னா மேக்னெட் கிடையாது இல்லையா, இது வந்து வெறும் 3D பிரிண்டில் பண்ண பிளாஸ்டிக்கில் தான் பண்ணது. ஆக்சுவலாக இதை வெளிலத்து காமிச்சோன்னா கிளியராக தெரியும், பிளாஸ்டிக்கில் தான் பண்ணது. அதனால் இதில் வந்து மேக்னெட்டும் கிடையாது, டிப்பும் போட்டால் அப்படியே ஃபுல்லாக உள்ளே போயிடுது. லாங் லென்த் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதனால் இது வந்து மெக்கானிக் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெக்கானிக் இது ரொம்ப லென்த்தாக இருக்குது, இதுக்காக நீ யூஸ் ஆகடா தம்பி. ஸோ மெக்கானிக் இதை போட்டு பார்ப்போம். எஸ், மெக்கானிக் இதை போட்டால் இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் கீழே சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விழுந்துருது. ஏன்னா மேக்னெட் கிடையாது. ஸோ நம்ம இப்படி வச்சுட்டு டார்க் லெவலை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிப்போம். ஏன்னா இதில் ரிஸ்க் எடுக்க முடியாது. இப்போ பேக்கில் தான் இருக்குது பொசிஷன். ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ண போகிறோம். சூப்பராக லூஸ் ஆகுதுங்க. இதில் இருக்க லோ லெவல் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்க்ரூ ட்ரைவரில் இருக்க ஹையஸ்ட் ஸ்பீட் லெவல் அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதில் ஃபுல் அளவுக்கு ஸ்பீட் வச்சோன்னா என்ன மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக கழட்டுறதுக்கு ஓகே, பட்டு லாக் பண்ணுறதுக்கு வந்து இதுவே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்லோ பண்ணி எஸ் அவ்வளோதான் லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரே ஒரு வாட்டி ஃபுல் லெவலில் ஸ்பீடு வச்சு கழட்டி மட்டும் பார்க்கலாம். மேக்ஸிமம் வச்சுட்டேன், மேக்ஸிமம் வச்சாச்சு. ஏன்னா லூஸ் பண்ணுறம்போது நமக்கு ப்ராப்ளம் ஆகாது. டைட் பண்ணும்போது தான் ஓவராக டைட் ஆகி உள்ளே போய் ஏதாவது ப்ரோக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போது ரிவர்ஸ் மோடு போட்டாச்சு, எடுக்க போகிறேன். எனக்கு ஆனால் பெருசாக எதுவும் ஸ்பீடாக வந்த மாதிரி தெரியல. மேக்ஸிமம் லெவலில் மேபி டார்க் லெவல் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா அதை ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா, இதை வச்சு ட்ரில்லே பண்ண முடியுது. அதனால் டார்க் லெவல் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபார்மன்ஸில் தாறுமாறாக இருந்துச்சு, மெக்கானிக்கை தவிர. மெக்கானிக் கொஞ்சம் டம்மி தான். இது மட்டும் இல்லாமல் அதிகமான நாய்ஸ் சவுண்ட் எதில் கேட்குதுன்னா, உங்களுக்கு மெக்கானிக்கில் கம்மியாக இருந்துச்சு. இந்த புதுசாக வந்திருக்க நியூ டெக்னாலஜி இருக்கு இல்லையா, லியூலான், இதில் தான் வந்து நாய்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்குது. அது மேபி இதில் இருக்க மெக்கானிசம் கியர்ஸ் அதனால் அதிகமாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த 3த்துலேயுமே நாய்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. போஸ்லலாம் இந்த அளவுக்கு கொடுத்தும் கம்மி பண்ணியிருக்காங்கன்னா வெரி கிரேட்னே சொல்லலாம். மெக்கானிக் வந்து சுத்தம் டம்மி தான், அவன் ஸ்பீடே கிடையாது, அதனால அதில் சத்தம் வரல. மெக்கானிக்கை ரொம்ப கழுவி ஊற்றுறேன், என்ன பண்ண போகிறான்னு தெரில, எவன்லாம் திட்ட போகிறான்னு தெரில. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது புது கேஜெட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் போடும்போது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி.